Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 7.4ல sum number 1 given பாருங்க. Find the area of the triangle whose vertices are 0, 0, 1, 2 and 4, 3. ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த 3 பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 1/2 இன்ட்டு determinant of x1 y1 1 x2 y2 1 x3 y3 1 ரைட். இப்போ x1 y1 x2 y2 x3 y3 கலாம் given பாயிண்ட்ஸை கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ x1 y1க்கு பதிலாக 0, 0 1, 2 4, 3 x1 y1 x2 y2 x3 y3. ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 1/2 முன்னாடி அப்படியே இருக்குது. 0 இன்ட்டு என்ன டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் 0. ஸோ அதனால 0. இங்கேயும் அதே மாதிரி தான். 0 இன்ட்டு எனிதிங் 0. ஸோ அதனால இதுக்கும் 0. இங்கே 1 இன்ட்டு 3 மைனஸ் 4 2s are 8. ஸோ 3 மைனஸ் 8. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் 0 கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் இருக்கிறது 3 மைனஸ் 8. இதோட ஆன்சர் -5. ஸோ 1 இன்ட்டு -5 -5. அப்போது இந்த 2வை இதே கேன்சல் பண்ணிங்கன்னா -2.5 நம்ம அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். தட் மீன்ஸ் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன வந்தாலும் ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு பாசிட்டிவ்ல கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 2.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். சம் நம்பர் 2 பாருங்க. இஃப் k, 2, 2, 4 and 3, 2 are the vertices of triangle of area 4 square units, then determine the value of k. அதாவது இந்த மாதிரி 3 பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா 4 ஸ்கொயர் யூனிட்ஸாக இருந்துச்சுன்னா கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 1/2 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 y1 1 x2 y2 1 x3 y3 1 ரைட். இப்போ இதுக்கெல்லாம் கிவன் பாயிண்ட்ஸை கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் k, 2 2, 4 3, 2 அதுங்க அப்ளை பண்ணிட்டோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4. ஸோ 4 எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது தான். அப்போ k இன்ட்டு 4 இன்ட்டு 1 4 2 இன்ட்டு 1 2. ஸோ 4 மைனஸ் 2. செகண்ட் -2 இன்ட்டு 2 into 1 2 3 into 1 3. So 2 minus 3 plus 1 into 2 2s are 4 3 4s are 12. So 4 minus 12. So இதை கேவை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, ஆர்எல் சப்ராக்ட் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. தட்ஸ் யுவர் விஷ். ஸோ அப்போ நான் இங்கே உள்ள மல்டிபிள் பண்ணிட்டேன். 4k minus 2k that means 2k. அடுத்து 2 minus 3 minus 1 minus into minus plus so plus 2. 4 minus 12 minus 8 1 into minus 8 minus 8. இப்போ 4kல 2k போனால் 2kவா? 2 மைனஸ் 8னா -6ஆ? இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே 2 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாமா? ஸோ அப்போ 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு k minus 3. 2 வெளியே வரும்போது இது k minus 3ஆ? இந்த 2வை கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு 4 is equal to absolute value of k minus 3. இந்த மாடுலஸை எடுக்கணும் அப்படின்னா இங்கிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 is equal to k minus 3. இதில் இருந்து k கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த 3 அங்கிட்டு கொண்டு போகலாமா? ஸோ 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ஆ? இதில் இருந்து கேக்கு ப்ளஸ் 4னு ஒரு ஆன்சரும் -4னு ஒரு ஆன்சர் போடலாமா? ப்ளஸ் 4 போட்டிங்கன்னா ஆன்சர் 7 கிடைக்குமா? -4 போட்டிங்கன்னா ஆன்சர் -1 கிடைக்குமா? ஸோ கேவோட வேல்யூ 2 வேல்யூ கிடைக்குது நமக்கு, 7, -1. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.